சூப்பரான நண்டு கிரேவி செய்யலாமா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 பல் அளவுக்கு பூண்டு, அதோட வந்து ஒரு முடி தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காய் தான் அதிகமாக இருக்கணும். தேங்காயை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்கமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, ஏன்னா நண்டு சூடு. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. நல்லெண்ணெயில் வந்து கடுகும் சோம்பும் போட்டு தாளித்து அதோட 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 150 கிராம் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்குங்க. சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி போட்டுக்கோங்க. 3 தக்காளி எடுத்திருக்கேன் நான். போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் வீட்டு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ காரம் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நண்டு 1/2 கிலோ நண்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு அதோட மிக்சி கழுவுன தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுக்கினீங்கன்னா சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிரும். உங்களுக்கு வேணும்னா நான் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன் ரெசிபி, பார்த்துக்கோங்க.